அனைவருக்கும் வணக்கம். தை மாதத்தில் வருகின்ற தைப்பூசம். முருகப்பெருமானுக்கு 48 நாள் விரதம் இருப்பாங்க. அந்த விரதத்தை எவ்வாறு துவங்குவது, எப்படி வழிபாடு செய்வது, என்னவெல்லாம் செய்யலாம், இந்த 48 நாள் விரதத்தை இருக்க முடியாதவர்கள் இந்த ஒரு நாள் மட்டும் எப்படி விரதம் இருக்கலாம், எப்படி முருகனுடைய அருளை பெறலாம்ன்றது அனைத்து தகவலும் இந்த பதிவுல நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அதோடு நம் எப்போதும் செல்வ நிலையை அடைய தைப்பூச திருநாள் அன்று மட்டும் இந்த மூட்டையை பீரோவில் நாம் வைக்க வேண்டும். அந்த வழிபாடுகள் என்ன அப்படின்றதும் இந்த பதிவுல விரிவாக தெரிஞ்சுக்க போறோம். முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூச திருநாள் அன்று 48 நாட்கள் விரதம் இருப்பது அனைவருடைய ஒரு வழக்கம். இந்த விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்ப இந்த விரதத்தை சரியான முறையில் எவ்வாறு கடைபிடிப்பது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஒரு சிலர் 21 நாள் இருப்பாங்க, ஒரு சிலர் 48 நாள் இருப்பாங்க, ஒரு சிலர் 3 நாள் இருப்பாங்க, ஒரு சிலர் 7 நாள் இருப்பாங்க. அவங்களால உடலுக்கு தகுந்தாற் போல அந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த விரதத்தை எப்படி இருக்கணும், எந்த நாள்ல துவங்கணும், எந்த நாள்ல முடிக்கணும், என்னவெல்லாம் செய்யணும், வீட்டுல எப்படி இருக்கணும், மாதவிடாய் ஆயிட்டா எப்படி இருக்கலாமா வேணாமா, நம்ம வெளியில போனா செப்பல் போட்டுன்னு போலாமா வேணாமா, நம்ம தரையில படுக்கணுமா இல்ல தூங்கணுமா, குளிக்கணுமா, தண்ணி குடிக்கலாமா, 2 வேளை சாப்பிடலாமா அப்படின்ற நிறைய குழப்பங்கள் சந்தேகங்கள் ஏற்படும். அது எல்லாத்தையும் நிறைவு செய்யற பதிவாக இது ரொம்பவே இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த தைப்பூச திருநாள் ஏன் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, தை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைகின்ற இந்த நாளை தான் தைப்பூச திருவிழாக ரொம்ப விசேஷமாக நாடு முழுவதுமே கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். இந்த தைப்பூச திருநாள் அன்று இந்த வருடத்துல எப்ப கொண்டாடப்படுவது அப்படின்றத பாத்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த திருவிழாவை ரொம்ப விசேஷமாக கொண்டாட போறாங்க. இப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள்ல 48 நாள் நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கவங்க எந்த நாள்ல தொடங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 48 நாள் விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாம். இப்ப 48 நாள் இருக்க முடியாதவங்க, நான் 21 நாள் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜனவரி 22ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை நீங்க விரதத்தை இருக்கலாம். அதுவும் எங்களால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் 3 நாட்கள் மட்டும் நீங்க விரதம் இருக்கலாம். அந்த 3 நாட்கள் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தை மாதத்தில் வருகின்ற ஒரு செவ்வாய்க்கிழமையில விரதம் இருக்கலாம், இல்லைன்னா தை கிருத்திகையில விரதம் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சஷ்டியில நீங்க விரதம் இருக்கலாம். இந்த 3 நாள்ல நீங்க விரதம் இருந்து முருகனுடைய அருளை பெறலாம். இந்த 3 நாளையும் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு நாள் தைப்பூச திருநாள் அன்று மட்டும் நீங்க விரதத்தை கடைபிடித்துக்கலாம். இப்ப எந்தெந்த நாட்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கினீங்க, எவ்வாறு அந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப முதல்ல என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நான் தினமும் 48 நாளுக்கு தலை குளிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ உங்க உடல்நிலை சரியா இருந்தா நீங்க தினமும் குளிக்கலாம். இல்ல இந்த கிளைமேட்டுக்கு என் உடல்நிலை சரியா இருக்காது அப்படின்னு நினைப்பவங்க செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இந்த நாட்கள்ல மட்டும் நீங்க தலை குளிச்சுட்டு மிச்ச நாள் நீங்க உடம்புக்கு குளித்தா கூட போதுமானது. இப்ப அடுத்து தினமும் வீட்டை துடைக்கணுமா, தினமும் வீடை சுத்தம் செய்யணும். ஆமா, தினமும் நீங்க காலையில எழுந்து குளிச்சுட்டு வீடை சுத்தம் செய்யறது தான் உங்க முதல் வேலை. அதை நீங்க தவறாம செஞ்சிடுங்க. அடுத்து என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, அருகில் எதனா ஒரு முருகர் கோயில் இருந்தா முருகர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்துருங்க. அப்படி போக முடியலன்னா வீட்லயே கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்குங்க. தினமும் காலையில நீங்க வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு முருகர் போட்டோ இருந்தா நல்லா சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் விட்டு அவருக்கு செவ்வரளி பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க. அவருக்கு நெய்வேத்தியமோ எதனா சிம்பிள் பாலோ இல்ல பழமோ எதனா வச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த 48 நாட்களும் தொடர்ந்து நீங்க சர்க்குண கோலம் இல்ல வெற்றிலை தீபம் ஏற்றலாம். இப்ப 48 நாட்களும் ஏற்ற முடியலன்னா செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி இந்த நாட்கள்ல கூட நீங்க இந்த வெற்றிலை தீபமும் சர்க்குண கோலம் போட்டு 6 நெய் தீபங்களும் நீங்க ஏற்றி வழிபடலாம். இந்த வழிபாடுகளை நீங்க சரிவர செய்யலாம். இந்த 48 நாட்களும் நீங்க அசைவம்ன்றது சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடாது. அதுக்கப்புறம் பாயில படுக்க கூடாது. அதுக்கப்புறம் பகல்ல தூங்க கூடாது. இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யணும். இப்போ அதுக்கப்புறம் இந்த இலைகள், துளசி இலைகள் இது போன்ற இந்த பொருட்களை நீங்க பறிக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. வீட்டில் அவதூறு சொற்களை நீங்க பேசக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. ரொம்ப அமைதியான நிலைமையில நீங்க இருக்க வேண்டும். இப்படி நீங்க உங்க விரதத்தை கடைபிடிச்சா 48 நாட்கள் உங்களுக்கு விரதம் நல்லபடியா இருக்கும். முருகனுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும்.
அதோடு நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். உங்கள் வாழ்க்கை ஒரு மன மகிழ்ச்சியுடன் அமையும். வெற்றி, சந்தோஷம், செல்வம், எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும். இப்ப 48 நாள் விரதம் இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க 21 நாள் இதே மாதிரி நீங்க இருக்கலாம். அப்படி 21 நாட்களும் இருக்க முடியாதவங்க 3 நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, அதுக்கப்புறம் கிருத்திகை, இந்த 3 நாள்ல மட்டும் நீங்க விரதத்தை தொடங்கி முருகருக்கு வழிபாடு செஞ்சுக்கலாம். அப்படி இந்த 3 நாளும் இருக்க முடியல, எங்களுக்கு மாதவிடாய் காலம் வருது, அதனால அந்த நாள்ல எங்களால இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க தைப்பூச திருநாள் அன்று ஒரு நாள் மட்டும் நீங்க விரதம் இருக்கலாம். அந்த ஒரு நாள் எப்படி நீங்க விரதம் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு முருகர் படம் இருந்தா நல்ல செவ்வரளி பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு தீப தூப ஆராதனை காட்டி நெய்வேத்தியம் செஞ்சு அவருக்கு சற்குண கோலம் போட்டு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிருது ரொம்ப சிறப்பானதுங்க. அன்றைய நேரத்துல நீங்க திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம், அது மாதிரி பாடல்களை படித்து பாராயணம் செய்வது ரொம்ப சிறப்பானது. எதுவுமே தெரியாதவங்க ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை கூட மனதார சொல்லி வழிபடுங்க. இந்த மாதிரி நீங்க கடைபிடித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் சேரும். இப்போ விரதம் 48 நாள் விரதம் இருக்கும்போது மாதவிடாய் வந்துருச்சு, நான் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெளியில இருந்தே நீங்க முருகரை வழிபாடு செஞ்சுக்கலாம். அதனால நீங்க விரதத்தை தடை செய்ய வேண்டாம், நீங்க விரதத்தை துவங்கலாம். அதனால விரதத்தை நிறுத்தாம நீங்க வெளியில இருந்தே முருகனுடைய அருளையே நீ பெறலாம். அதுக்கப்புறம் இந்த நேரத்துல நீங்க வெளியில போலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். வெளியில எங்க வேணா போலாம், ஆனா கால்ல காலணி அணியாம நீங்க போறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்க இரவில படுக்கும் போது நீங்க தரையில, அதாவது ஒரு பெட்ஷீட் போட்டு அது மேல நீங்க படுத்துக்கங்க, பாயில படுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பகல்ல தூங்கக்கூடாது. பகல் முழுவதும் முருகனுடைய நாமத்தை நீங்க உச்சரித்து கந்த சஷ்டி கவசத்தை நீங்க பாடிக்கொண்டு நீங்க இருப்பது ரொம்ப நல்லது. தவறான சொற்களை பேசாம குழந்தைங்களிடம் அன்பு செலுத்தி உங்களால முடிந்த அளவுக்கு எவ்வளவு தானம் செய்ய முடியுமோ அவ்வளவு தானம் நீங்க செய்யுங்க. இந்த சிறப்புகளா செஞ்சுன்னு வந்தீங்கன்னா முருகனுடைய அருள் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும். முருகனுடைய அருள் கிடைத்தால் நம்ம வாழ்க்கை எப்போதுமே சொர்க்கமான வாழ்க்கையாக மாறும். நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமானதாகவும் செல்வம் நிறைந்ததாகவும் குபேர சம்பத்தோடு நமக்கு இருக்கும். நல்ல நாணமும் நமக்கு கிடைக்கும். இவ்வாறு நீங்க விரதத்தை கடைபிடித்து முருகனுடைய அருளையே பெறுங்க. இப்ப தைப்பூச திருநாள் அன்று மட்டும் இந்த மூட்டையை நம்ம பீரோவில் வைக்க வேண்டும்ன்றது சொல்லியிருந்தோம். அந்த வழிபாடு என்ன அப்படின்றது சென்று பார்க்கலாம் வாங்க. இந்த பொருள் தாங்க. இந்த 3 பொருளையும் மூட்டை கட்டி நீங்க தைப்பூச திருநாள் அன்று பீரோல வைக்கணும். இந்த 3 பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 சுக்கு, ₹1 நாணயம், பச்சை கற்பூரம். சுக்குன்றது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்றது ஒரு பழமொழி இருக்குங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தாங்க இந்த சுக்கு. இந்த சுக்கு வந்து நம் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகளையும் நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து எதிர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடியதுங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இந்த ₹1 நாணயம் வந்து நம் வாழ்க்கையை செல்வந்தராக மாற்றக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ₹1 நாணயம். இந்த பச்சை கற்பூரம்ன்றது மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது. அதனால இந்த 3 பொருளையும் ஒன்றாக மூட்டை போல கட்டி முருகர் பாதத்துல வச்சுட்டு நம்மளுக்கு வேண்டிய விரதத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சு நம்ம கஷ்டம் எல்லாம் தீரணும், கடன் தீரணும், நம்மளுக்கு செல்வ செழிப்பு உயரணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சு இந்த மூட்டையை உங்க பீரோல வச்சிடுங்க. அப்படி வைக்கிறதுனால நாளடைவில உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். பணம் பல வழிகளில் சேரும். உங்களுக்கு தடைப்பட்டிருந்த எல்லா காரியம் நிறைவேறும். அதனால இந்த வழிபாடை தவறாம இந்த நாள்ல செஞ்சு அனைத்து நலன்களையும் பெறுங்க. இந்த வழிபாடும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.